LLMSல எப்படி பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. இதுக்காக நம்ம ஒரு பிளகின் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் விண்டோஸ் வந்தால் நீங்கள் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக் இருந்தால் நீங்கள் மேக் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவோ அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் விண்டோஸ் தான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து DLL ஃபைல் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த DLL ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C தான் காப்பி பண்ணிவிட்டு இப்போ LLMS ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பேத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா VST plugin directoryன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோல்டருக்கு போகலாம். இல்லைனா இந்த பேத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த சர்ச் ஐக்கானில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிட்டு வந்த அந்த லொக்கேஷனை வந்து இந்த சர்ச் ஐக்கானில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்து போகும். என்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்து போயிடும். இந்த இடத்துல வந்து Ctrl+V கொடுத்து அந்த பிளகினை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ LLMS ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா VEST அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க உங்கள் சாங் எடிட்டரில். இப்போ அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நோ VST plugin loadedனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஐக்கன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேத் வந்து வரும். இந்த பேத்தில் வந்து இந்த பிளகின் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளகின் வந்து ஓப்பன் ஆயிடும். இதே ப்ராசஸ் தான் எந்த பிளகின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் இதே மாதிரி அந்த லொக்கேஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே இந்த VSTயை இம்போர்ட் பண்ணி அப்புறமா தான் உங்களால் வந்து LLMSல வந்து பிளகினை வந்து லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் திரும்ப இந்த சாங் எடிட்டரில் கிளிக் பண்ணி நீங்கள் பியானோ ரோல்குள்ளே போய் அப்புறம் நீங்கள் மியூசிக் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா பிளகின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் இதே ப்ராசஸ் தான். இப்போ இந்த மெனு வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா GUI அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளகின் வந்து வந்துடும். இதே மாதிரி LLMSோட நிறைய டுட்டோரியல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஆகிற இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற இந்த வீடியோஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.